அடே முக்தா மகன் வடிவேலு, அடே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன் கமெண்ட்ல? உன்னைய வந்து எல்லாருமே வந்து வடிவேலு இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நான் கூட நம்பலை எல்லாத்தையும். சரியா? நான் கூட என்ன சொன்னேன் கேளு, இல்லை வடிவேலு மேலே ஏதாவது தவறாக பொய் வழக்கு போட்டிருப்பாங்க, ஸ்ரீமதி கேஸை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறனால போட்டிருப்பாங்கன்னு தான் நான் சொன்னேன். சரி, நீ ஒரு 2 வீடியோ 3 வீடியோ கிட்ட போட்ட. ஏன் பொண்டாட்டி விசிகா பிரமுகர் கூட கள்ளத்தொடரில் இருக்கா, ஓடி போயிட்டா, வச்சுட்டான்னு சொல்லி நீ தான் வந்து மாறி மாறி வீடியோ போட்ட. உன்னை வந்து நான் என்ன கேட்டேன் கமெண்டில்? அடே வடிவேலு, உன்னை எல்லாரும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு நடந்த சம்பவம் உண்மையா இல்லையா? இதை மட்டும்தானடா உன்கிட்ட கேட்டேன். நீ என்ன பண்ண? நீ என்ன சொன்ன? கமெண்டை அழிச்சிட்ட. உனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க கமாண்டை மட்டும் நீ வச்சுட்டு என்னோட கமாண்டை நான் கேட்டது என்ன கேட்டேன்? அந்த பிள்ளைக்கு நடந்த சம்பவம் உண்மையா இல்லையா? அது மட்டும் தானடா கேட்டேன். ஏன்டா நீ கமாண்டை அழிச்ச? வேற என்ன பண்ணாங்க உன்னைய? அதனால தான் அப்போ நீ உண்மையிலே பண்ண போய் தான் அந்த கமாண்டை நீ அழிச்சிருக்க. தவறு பண்ணாமல் நீ அந்த கமாண்டை அழிச்சிருக்க மாட்டேன். இல்லைன்னா அதுக்கு வேறு விளக்கம் கொடுத்துருக்கலாம். நான் எதுக்கு ஜெயிலுக்கு போனேன், நீ ஜெயிலுக்கு எதுக்கடா போனேன்னு உன்னைய நான் கேட்டேன். நீ அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கலாம். நான் இல்லை ஒரு திருடினேன், இல்லை ஒரு பைக்கை திருடினேன், காசை திருடினேன், நகை திருடினேன், ஆனால் என் மேலே பொய் கேஸ் போட்டு போக்சோ வழக்கில் போட்டாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் கமாண்டை மட்டும் நீ அழிச்சிக்கிட்டு இருக்க. எப்படி? உங்ககிட்ட உண்மையான சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்குற அந்த கமாண்டை மட்டும் நீ அழிக்கிற. அப்போ நீ திருடனா எப்படிப்பட்டவன்? அடே பைத்தியக்கார வடிவேலு, நீ திருடனை கூட கொடுமையானவன் நீ. சரியா? ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்க, உண்மை. அந்த பிள்ளையே சொல்லிடுது, கண்ட படத்தெல்லாம் காமிச்சான் அப்படின்னு. அப்போ நீ பெத்த பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு கண்ட படத்தெல்லாம் செல்போனில் காமிப்பியா? போக்சோ வடிவேல் சொல்லுடா, என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்க? நீ வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசு. நீ முதல்ல வெளியில் வந்து இது மாதிரி வீடியோவே போடக்கூடாது நீ. சரியா? இது வந்து என்ன தெரியுமா, உனக்குள்ள சாட்சிகளை அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாங்களா, கர்மா தான் பண்ணுவாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உன் அக்கா புருஷனா ஒருத்தன் பேசிக்கிட்டு தானே. சரியா? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா, கர்மா தான் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீயே கொன்று அப்படிங்க. அது வந்து மிகப்பெரிய தவறு. ஒழுக்கமாக சாட்சிகளை அழிக்கிறதுக்கு உண்டான வேலை பார்த்துட்டு இருக்க. உன் மேலே மறுபடியும் உன்னை உள்ளதுக்கு போடுறதுக்கு உண்டான நேரம் வரப்போகுது. சரியா? ஒழுக்கமாக இரு. இந்த மாதிரி வீடியோலாம் போடக்கூடாது நீ. மறுபடி உனக்கு என்ன கண்டிஷன் பெயில் போட்டிருக்காங்கல்ல, காலையில் மாலையில் போய் ஸ்டேஷனில் போய் எந்த ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்களோ அங்கே போய் கண்டிஷன் பெயிலை போட்டுட்டு ஒழுக்கமாக இருக்க பாரு. இந்த சாட்சிகளை அழிக்கிற வேலை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் உனக்கு ஜெயில் தான். ஒழுக்கமாக நடந்துக்கோ. சரியா? அதை விட்டுட்டு ஏன் பொண்டாட்டி விசிகா பிரமுகர் கூட போனா நீ பண்ண தவறை விட அந்த அம்மா பண்ண பெரிய தவறெல்லாம் கிடையாதுடா. போட்டா நீயா வந்து வீட்டம்மா தவறு பண்ணா கூட உங்களுக்குள்ள பேசிக்கணும். அதை பொது வழியில் கொண்டாந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கடா மானங்கட்ட பேல. நீ எல்லாம் எப்பேற்பட்ட பேல இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் பொது வழியில் வந்து பேசுவேன். முன்னாடியே வேற ஒருத்தன் கூட போயிட்டா கூட அதை வெளியில் தெரிஞ்சு அசிங்கம் தெரிஞ்சு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ என்னடான்னா வீடியோ போட்டு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கன்னா அப்போ நீ யாரு? நான் தவறு பண்ணலை, என் முன்னாடி தான் தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வெளியில் காட்டாத. சரியா? ஒழுக்கமாக உன்னோட வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு தென்காசியில் இருக்கான் இவன் மெட்ராஸில் இருக்கான், தென்காசிக்காரன் மெட்ராஸில் இருக்கான், இவன் கூட தொடர்பில் இருக்கா ஏன் பொண்டாட்டி அப்படிங்க. அது என்னடா அர்த்தம்? முட்டாப்பில லைவில் பேசுனாங்க, உன்னோட மண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் பேசுனாங்க. அதுக்காக அவங்களும் லைவில் வந்தாங்க, நேரில் இருக்காங்க, கான்டாக்டில் இருக்காங்க. அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, எந்த ஒரு விஷயமே பொம்பளை விஷயமா இருந்தாலும், உன் வீட்டு பொம்பளையாக இருந்தாலும் சரி, அடுத்த வீட்டு பொம்பளையாக இருந்தால் கூட உங்களுக்குள்ளே பேசிக்கணும். நீ வந்து பப்ளிசிட்டியில் வீடியோ போட்டு சொன்னதுனால தான் எல்லாம் வெளியே வந்துச்சு. நீ எதுக்கு ஜெயிலுக்கு போனங்கிற இன்னும் சொல்ல மாட்டேங்கடா. ஏன் முன்னாடி வேற ஒருத்தன் கூட போனான்னு மட்டும் தான் பேசுறியாடா? நீ எதுக்கு ஜெயிலுக்கு போன சொல்லுடா. அதை முதல்ல போக்சோ வடிவேல்
மானங்கட்ட வேலை. எதுக்கு நீ ஜெயிலுக்கு போனங்கிற விஷயத்த இன்னும் சொல்ல மாட்டுக்க. அப்போ உன்னோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்கு? நான் நிரபராதி அப்படின்னா நீ சொல்லு. எதுக்கு ஜெயிலுக்கு போன? பொய் வழக்கு போட்டாங்கன்னு சொல்லு. ஏதாவது எதுவுமே சொல்லாமல் நீ மாட்டுக்கு என் முன்னாடி அங்கே வீட்டா என் பொருளெல்லாம் தீட்டு விட்டா. மூதேவி, உன்னை வீட்டில் உட்கார வச்சு வீட்டம்மா வேலைக்கு போய் சாப்பாடு போட்டிருக்கு, நீ உட்காந்து தின்னுருக்க. ஒரு உனக்கு வயசு என்ன இருக்கும் மூதேவி? ஒரு 35 வயசு இருக்குமா கழுதைக்கு? 35 வயசில் நீ எப்படி வேலைக்கு போகணும், எப்படி சம்பாதிக்கணும்? அதை விட்டுட்டு வீட்டில் படுத்து கிடந்துட்டு பொண்டாட்டி வளப்பில் உட்காந்து சாப்பிட்ருந்தேன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி? எப்படிப்பட்ட சுயநலவாதி தெரியுமா? அந்த வீட்டம்மா வந்து நல்ல வேலைக்கு போய் சாப்பாடு போட போய் நீ அதை கூட வச்சுருந்துருக்க. அதே வேலைக்கு போகாத பொம்பளையாக இருந்தால் அந்நேரம் அதை அடித்து தரத்திட்டு இன்னொரு பொம்பளை கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்திருப்ப இல்லையா? முட்டாமுதேவி. முதல்ல உனக்கு பொண்டாட்டி என்னாச்சு, அதுக்கு எத்தனை பிள்ளைங்க, அதெல்லாம் முதல்ல சரிமா சொல்லுடா வெளியில். அதை விட்டுட்டு ரொம்ப யோக்கிய மாதிரி வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்க. முட்டாத்தனமாக பேசாத.